நடுத்தர வர்த்தக நிறுவனங்களுக்கு ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி அதிக அளவில் கடன் வழங்க முன் வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்திய ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் சனிக்கிழமையன்று ஏற்றுமதியாளர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சிறப்புரையாற்றிய போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் உள்ளதாக கூறினார். உலக அளவில் ஏற்றுமதியின் சதவீதம் குறைந்துள்ளதாகவும், ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஏப்ரல் மாதத்தில் 6.3% இருந்த ஏற்றுமதியின் அளவு அக்டோபர் மாதம் 13.5% அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். ஏற்றுமதியை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும், நடுத்தர வர்த்தக நிறுவனங்களுக்கு ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி அதிக அளவில் கடன் வழங்க முன் வந்துள்ளதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். We've now had, I think, 3 or 4 months of positive, good growth in exports. In October, exports grew by 13.5%, and for the period April-October, exports grew by 6.3%. That's a good sign. அதே நேரம் பெட்ரோலியம், தங்கம் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருப்பதாகவும், இதை குறைக்க முடியவில்லை என்றும் சிதம்பரம் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் ரஃபீக் அகமது உள்ளிட்ட பல்வேறு ஏற்றுமதி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்.